தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் பகுதியில் 2 நாட்களாக பெய்த கனமழையால் 100 ஏக்கர் விளைநிலங்களில் காட்டாற்று வெள்ளம் புகுந்து பயிர்கள் சேதமடைந்தன. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் முனியசாமி. முனியசாமி, வணக்கம். விவரங்களை பகிரலாம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஓட்டப்பிடாரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் கடந்த 2 நாட்களாக இடைவெளியில்லாத பலத்த மழை பெய்து வருகிறது. இந்த பலத்த மழையின் காரணமாக ஏற்பட்ட காற்றாற்று வெள்ளத்தினால் அச்சங்குளம் கோட்டூர் பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கர் விளைநிலங்களில் மழைநீர் புகுந்து பயிர்கள் அனைத்தும் முற்றிலுமாக சேதமடைந்தன. நெல், உளுந்து, பாசி, மக்காச்சோளம், பருத்தி என அனைத்து பயிர்களும் முற்றிலுமாக நீரில் மூழ்கி சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். இன்று இரு கிராமங்களை சுற்றி 3 நீர்வரத்து ஓடைகள் உள்ளன. கடம்பூர், சொக்கலிங்கபுரம், வண்டானம், கோவிந்தம்பட்டி பகுதியில் உள்ள குளங்கள் மற்றும் ஊரணி நிரம்பி மறுகால் சென்று இந்த 3 ஓடைகள் வழியாகத்தான் எப்போதுமென்றால் நீர்த்தேக்கத்திற்கு தண்ணீர் செல்வது வழக்கம். ஆனால் இந்த 3 ஓடைகளையும் தூர்வாரப்படாமல் இருப்பதால் கடந்த 2 நாட்களாக பெய்த கனமழையின் காரணமாக மழைநீர் ஓடை வழியாக செல்லாமல் காற்றாற்று விளைநீராக மாறி விவசாய நிலங்களை சூழ்ந்து பயிர்களை சேதப்படுத்தியுள்ளது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.